பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் விளையக்கூடிய பயிர்களில் ஒரு 3 இது நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்த்து வச்சுக்கணுங்க. திரும்ப கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, தேயிலை ஒன்று, காப்பி ஒன்று, கரும்பு ஒன்று. இது 3 முக்கியமாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தேயிலை பாருங்கள். சீனாவுக்கு அடுத்தபடியாக உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது இந்தியா. சரியா? தேயிலை உற்பத்தியில் அதில் 2 இது நம்ம இந்தியாவில் விளைவிக்கப்படுது. 2 வகையான தேயிலை. ஒன்று என்ன அப்படின்னா பூஹி, இன்னொன்று அசாமிக்கா. பூஹியோட பிறப்பிடம் சீனா, அசாமிக்காவோட பிறப்பிடம் இந்தியா. இதுலேயே அஸ்ஸாம்னு வந்துருச்சா, அப்போ இந்தியா. சரியா? இன்னொன்று இருக்குது பூஹி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காப்பி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. அப்போ 2 டீ 7 காப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டீ 7 காப்பி. அப்போ காப்பி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது 2 முக்கியமான காப்பி வகைகள் இந்தியாவில் பயிரிடப்படுது. ஒன்று என்னென்னா அராபிகா. சரியா? தரம் மிக்கது, இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுவது எது? அராபிகா. இன்னொன்று ரொபாஸ்டா அப்படின்றது தரம் குறைந்த வகை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ எதையுமே ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா தரம் குறைஞ்சிரும். இப்போ காய்கறியே டேரெக்டாக சாப்பிட்டா சத்து கூட, ஆனால் வேக வச்சு சாப்பிட்டா சத்து கம்மின்றாங்களா, அப்போ ரோஸ்ட் பண்ணால் தரம் குறைஞ்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரொபஸ்டான்றது தரம் குறைந்த காப்பி வகை. அராபிகா அப்படின்றது தரம் மிக்கது, இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அரேபியன் கண்ட்ரிஸ் போனால் எல்லாருமே நிறையா சம்பளம் வாங்குறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தரம் மிக்கது, இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காப்பி வகை அராபிகா. அப்போது இந்தியாவில் அதிகமாக காப்பி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா மாநிலம். இதையும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கரும்பு பாருங்களேன். கரும்பில் 2 விஷயம் கொடுத்துருப்பாங்கங்க. அதாவது கரும்பு உற்பத்தியை பொறுத்தவரை உலகோட 2வது பெரிய உற்பத்தி இந்தியா. சரியா? இதுவே சர்க்கரை உற்பத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கியூபா, பிரேசிலுக்கு அடுத்ததாக 3வது இடத்தில் உள்ளது. சரியா? அப்போ கரும்பு உற்பத்தியில் உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குது. ஆனால் ஜீனி உற்பத்தி பண்ணும்போது சர்க்கரை உற்பத்தியில் கியூபா, பிரேசிலுக்கு அடுத்ததாக 3வது இடத்துல இருக்குது இந்தியா. இந்தியா பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம், பீகார், இது 2 மாநிலங்கள் தான் அதிகமான கரும்பை உற்பத்தி செய்கிறது. இதில் 2 விஷயம் முக்கியமான ஞாபகம் வச்சுருக்கோங்க. தோட்டப்பயிர்கள் அப்படின்றது வேறு, தோட்டக்கலை பயிர்கள்ன்றது வேறு. தோட்டக்கலை பயிர்களில் பழங்கள், மலர்கள், காய்கறிகள் வரும். இப்போ ஊட்டிலலாம் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்கும்ல, அதில் பாருங்களேன், கலைத்துறை சார்பாக நடத்தப்படுகிறதுன்னு வரும். அப்போ தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா பழங்கள், மலர்கள், காய்கறிகள். தோட்ட பயிர்கள் அப்படின்னா தேயிலை, காப்பி, ரப்பர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தோட்ட பயிர்கள்னால் தேயிலை, காப்பி, ரப்பர். கலை பயிர்கள் அப்படின்னா பழங்கள், மலர்கள், காய்கறிகள். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 10th ஜாகிரஃபி புக்கில் 3வது லெசனில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குப்பா. நன்றி.